இஸ்ரேல் ஈரான் போர் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் உலகம் முழுதும் பலரோட கேள்வியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு கொண்டு வரணும்னு ட்ரம்ப் நினச்சா கூட இஸ்ரேல் தான் நினச்சதை முடிச்சுட்டு தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் உருவாகி இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் அமெரிக்க இராணுவம் குண்டு வீசி தாக்கும் அளவுக்கு மிச்சம் மீதி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி விரைவில் இந்த போர் எப்போ வேண்டுமானாலும் முடிவுக்கு வரலான்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போரை முடிவுக்கு கொண்டு வரதில் எந்த காலக்கேடுவும் இல்லை அப்படின்னும், நாங்கள் அனைத்து இலக்குகளையும் அடைந்து வெற்றியை எட்டும் வரை எந்த கால அவகாசமும் இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காஸ் சொல்லியிருக்கிறதா தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஈரான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னா 3 நிபந்தனைகளை முன் வச்சிருக்காங்க. முதல் நிபந்தனை, ஈரானின் உரிமைகள் சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஈரான் அதிபர் மசூத் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனால ட்ரம்ப் நினைச்சா கூட இந்த போரை நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு.